மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஒரு தங்க நகை மாயமான விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் லாக்அப் மரணம் அடைந்திருக்கிறார். இது குறித்த உங்களுடைய தகவல், உங்களுடைய பார்வை சார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள், லாக்அப் டெத் என்கிற அந்த விசாரணை கைதிகள் மரணம் அடைவது, சட்டத்தை மீறி விதிகளை மீறி பெண்களை அழைத்து சென்று விசாரிப்பது, அவர்களிடம் பாலியல் தொந்தரவு செய்வது என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம் என்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சூழல், சட்டம் ஒழுங்கே சீர்குலைந்து விட்டது என்கிற மாதிரியான நிலைப்பாடு தான் இந்த ஆட்சியில் இருக்கிறது. அதாவது காவலர்கள் கட்சியினரால் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவலர்களை காப்பாற்றக்கூட இந்த அரசு முடியவில்லை என்கிற மாதிரி காவலர்களுக்கு ஆதரவான ஒரு குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இங்க பொது வெளிகளில் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்களையே, சீருடை அணிந்த பெண் காவலர்களுமே அவர்களை பாலியல் கிண்டல் செய்வது, ஒரு டிஎஸ்பி பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சு இழுத்து அவங்களை அடிக்கிறது, ஒரு பாதுகாப்பு பணியில் போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு சார்ஜென்ட், ஒரு இன்ஸ்பெக்டரையே ஒரு அமைச்சருடைய உதவியாளர் தாக்கினார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பல இடங்கள்ல விசாரணைக்கு சென்ற காவலர்கள் கூட தாக்கப்படுகிறார்கள் இருந்தது. இப்ப இது ஒரு புறம் காவலர்களுக்கு ஆதரவான குரல் எழுகிற சூழலில், விசாரணை கைதிகளை அழைத்து சென்று மரணம் வரும் வகையில் அவர்களை அடித்து துன்புறுத்துகிற செயல் என்பதும் ஆங்காங்கே நடந்து கொண்டு என்பதற்குத்தான் இந்த சிவகங்கை சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சட்டத்தை காவல்துறையினரே கையில் எடுக்கிறது ஒரு மிக ஆபத்தான போக்கு. விசாரியுங்கள், அவர் மீது தவறு இருந்தால் புகார் கொடுத்து வழக்கு நடைபெற்று அதன் பிறகு தண்டனை என்பதுதான் சரியான வழிமுறைகளாக இருக்கும். ஆனால் இது போன்று விசாரணைக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கி மரணம் வருவதை அளவுல செயல்படுவது என்பது நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினர் மீது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல நிலைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த ஆட்சிக்கு ஒரு ஆபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆட்சியின் மீது பல்வேறு விதமான அதிருப்தி எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், பல்வேறு விதமான ஈவன் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு புறத்துல அரசு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி பல்வேறு உயர்வுகளை போட்டு மக்களை நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த அதிர்ச்சியை தாண்டி சட்டம் ஒழுங்கும் சீரழிந்து வருகிறது என்பது உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கான ஒரு ஆபத்தான போக்காக தான் இருக்கிறது. காவல்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடான போக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதனை விசாரணை என்கிற பெயரில் அடித்து துன்புறுத்து அவனுக்கு மரணத்தை விளைவிக்கிற போக்கு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு அரசும் காவல்துறையும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை மாதிரியே அவர்களுக்கான குடும்பத்திற்கான ஒரு பணியோ நிதி உதவியோ நிச்சயமாக வழங்க வேண்டும் சகோதரர். சார், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த விளம்பர திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போதைப் பொருள் பயன்பாடு, இன்னொரு பக்கம் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள், மற்றொரு புறம் பெண்கள் மீது அடுக்கடுக்காக தொடுக்கப்படும் பாலியல் குற்ற சம்பவங்கள். இதனை தொடர்ந்து தற்போது இந்த லாக்அப் டெத்தும் இந்த இதில் இணைஞ்சிருக்கு. இதை இப்போ அரசு எந்திரத்தின் தோல்வியாக பார்க்கலாமா, இல்லைன்னா குறிப்பா காவல்துறையோட தோல்வியா இதை பார்க்கலாமா சார்? இல்ல, ஒட்டுமொத்தமாக அரசு தான் இதற்கு பொறுப்பு. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் முதலமைச்சரே போதையை தடுப்போம், போதையை கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு டெய்லி தொலைக்காட்சியில அவரே விளம்பரமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது 10 கிலோ கஞ்சா, 5 கிலோ கஞ்சா, 50 கிலோ கஞ்சா, 200 கிலோ கஞ்சா பறிமுதல் என்பது டன் கணக்குல லாரியில, ட்ரெயின்ல, கேரேஜில எல்லாம் கஞ்சா கடத்தல் நடந்து பறிமுதல். அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல போதைப் பொருட்கள் நடமாட்டம், எல்லா விதமான போதைப் பொருட்கள் நடமாட்டம், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட பல பகுதிகளில், கல்லூரி வளாகங்களில், பள்ளி வளாகங்களிலே
விதவிதமான போதை, கஞ்சா அப்படின்னு இப்படி எல்லா கோகைன் உட்பட பல்வேறு விதமான இந்த போதை பொருட்கள் இடமாட்டம் தாராளமாகிவிட்டது. இளைஞர்கள் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்து ஈவன் பெண்கள் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தமிழகத்தை கொண்டு சென்று விட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற போது ஒரு 36,000 கோடி ஆண்டு டாக்ஸ் வருமானம் என்று இருந்தது. இந்த ஆட்சி 50 கோடி இலக்கு என்று நிர்ணயித்து கிட்டத்தட்ட 46,000 கோடி அளவிற்கு டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற பகுதிகளில் எல்லாமே டாஸ்மாக் கடைகளை, அந்த இல்லீகல் பார் என்ற சட்டவிரோத பார்களை கொண்டு வந்து பெண்கள் நடமாட முடியாத அளவிற்கு நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசினுடைய கையாளாகத்தனம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் சகோதரர். இணைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். நன்றி சகோதரர், நன்றி.